ஹாய், நம்ம இன்றைக்கி மட்டன் சூப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நான் 3 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இடிகல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மட்டன் போட்டு மட்டனோடைய உப்பு போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி வரும், அதை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சா மேலே அழுக்கு வரும், அதையும் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். வேகும்போது 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மட்டனை வேக விடுங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சது அதுவும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோமோ அதோட பாதி அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அடுப்பில் வானல் வச்சு வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கூடவே நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதை நம்ம இந்த மட்டன் சூப்பில் தான் சேர்க்க போகிறோம், அதனால் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் பட்டை ஸ்பைசஸ் அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்களா நம்மளோட மட்டன் சூப் எந்த அளவு வற்றிருக்குன்னு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நம்மளோட மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. யார் யாருக்கெல்லாம் மட்டன் சூப் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.